இந்த தனிநாடு அந்தஸ்து கொடுப்பது என்பதே ஒரு நாடகமாக நடந்து கொண்டிருக்கிறதோ என்கிற கேள்வி எழாமலேயே இல்லை. நம்ம தனிநாடு பற்றிய வீடியோக்களில் செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தாலும் இது எங்கோ இடிக்கக்கூடிய ஒரு விவகாரமாகவும் இருக்கிறது என்பதையும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த அரபிகளை பற்றி ஒரு சாதாரணமான ஒரு செய்தி சொல்லுவாங்க, எலும்பினா பசி சாப்பிட்டா தூக்கம் அப்படிம்பாங்க. அவங்க எலும்பிட்டாங்கன்னா பசி வந்துடும், நல்லா போட்டு சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டாங்கன்னா திரும்ப தூக்கம் வந்துடும், திரும்ப தூங்கிடுவாங்க. இதுவே அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் என்று போகிற போக்குல ஒரு கதையாடல் இருக்கிறது. அதே நிலைதான் இதிலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமாக பார்க்க முடிகிறது. பணைய கைதிகளை பிடிப்பது என்பது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. பணைய கைதிகளை பிடிப்பது என்கிற வாசகம் வந்தா பக்கத்தில் கைதிகளாக கைது செய்வதும் என்பது சேர்ந்து வந்திருக்கணும். பணைய கைதியை பிடிச்சது யாரு? பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலுடைய பணைய கைதியை பிடிச்சாங்க, அதை கண்டிக்கிறாங்க. இஸ்ரேல் 15,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகளை கைது பண்ணிட்டு போயிருக்கிறான், அதற்குரிய வாசகம் இல்லை. என்னன்னா இதெல்லாம் எவன் பார்க்க போறான்னு சொல்லி இந்த மோட்டுத்தனமாக எழுதிய கருத்துக்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்க. அவ்வளவு வெறுப்பா இருக்குது படிக்கும் போது. அதை தாண்டி என்ன எழுதுறாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அனைத்து கைதிகளையும் விடுவிக்க வேண்டும், காசாவின் கட்டுப்பாட்டையும் கைவிட வேண்டும். இங்கதான் பாயிண்ட் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் அதையொட்டி சர்வதேச மன்றத்திலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் தான் இன்றைய 664வது நாளுடைய வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களாக பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பது தொடர்பாக பல ஐரோப்பிய நாடுகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் பிரான்ஸ் தாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் எதிர்வருகிற செப்டம்பர் மாதம். அதே போன்று அதை தொடர்ந்து பிரித்தானியா சில நிபந்தனைகளோடு ஆதரிக்கப் போகிறோம் என்பதை அறிவித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து நேற்றைய இரவு நேரங்களில், புதன்கிழமை இரவு நேரங்களில் கனடாவும் நாங்களும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க தயார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் சில நிபந்தனைகளை விதித்திருந்தாலும் மால்டா நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த விதமான நிபந்தனைகளையும் விதிக்கவில்லை. இப்படியான சூழல்ல இந்த தனிநாடு அந்தஸ்து கொடுப்பது என்பதே ஒரு நாடகமாக நடந்து கொண்டிருக்கிறதோ என்கிற கேள்வி எழாமலேயே இல்லை. நம்ம தனிநாடு பற்றிய வீடியோக்களில் செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தாலும் இது எங்கோ இடிக்கக்கூடிய ஒரு விவகாரமாகவும் இருக்கிறது என்பதையும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இங்க நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க போகிறோம் என்பது செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கிறது. ஆனால் சவுதி அரேபியாவும் அதே நேரத்தில் பிரான்சும் இணைந்து இன்னும் சில நாடுகளும் இணைந்து நாங்கள் இது தொடர்பான முன்னோட்ட கூட்டம் ஒன்றை நடத்த இருக்கிறோம் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த கூட்டத்தினுடைய இறுதி நாள் நேற்றைய தினம் முடிவடைந்து இருக்கிறது. அது தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த விவரங்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் என்ன முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவதற்கு முன்பதாகவே நம்ம ஆழமாக எதை மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதை பார்க்கும்போது அவர்களுடைய இந்த தீர்மானங்களை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னு சொன்னால், இந்த அரபிகளை பற்றி ஒரு சாதாரணமான ஒரு செய்தி சொல்லுவாங்க, எலும்பினா பசி சாப்பிட்டா தூக்கம் அப்படிம்பாங்க. அவங்க எலும்பிட்டாங்கன்னா பசி வந்துடும், நல்லா போட்டு சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டாங்கன்னா திரும்ப தூக்கம் வந்துடும், திரும்ப தூங்கிடுவாங்க. இதுவே அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் என்று போகிற போக்குல ஒரு கதையாடல் இருக்கிறது. அதே நிலைதான் இதிலும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமாக பார்க்க முடிகிறது. எந்த விதமான சமூக அக்கறையோ, எந்த விதமான பாலஸ்தீனம் மீதான ஒரு அக்கறையோ, பாலஸ்தீன அப்பாவிகள் ரத்தம் சொட்ட சொட்ட துடித்துக் கொண்டிருக்கிறார்களே என்பது தொடர்பான அக்கறையோ, இதற்கு ஒரு முடிவு நிரந்தரமாக காண வேண்டும் என்கிற அக்கறையோ இல்லாமல் இந்த தீர்மானங்களுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. முதலாவது, இந்த கூட்டத்திலே அவர்கள் என்னவெல்லாம் பேசி இருக்கிறார்கள், செப்டம்பர்ல என்ன பேச போறாங்கிறத செப்டம்பர்ல பார்த்துக்கிறோம். இப்போ என்ன நடந்திருக்கிறது என்கிற தீர்மானங்களை அறிவித்திருக்கிறார்கள். நியூயார்க்ல ஐநாவுடைய மன்றத்தில் தான் சவுதி அரேபியா, பிரான்ஸ் இணைந்து இந்த உயர்மட்ட சர்வதேச மாநாட்டை நடத்தினார்கள். இந்த மாநாட்டில் 22 உறுப்பு நாடுகளை கொண்ட அரப் லீக் கலந்து கொண்டிருந்தது. அரப் லீக்ல 22 உறுப்பு நாடுகள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருமே இதில் பங்கெடுத்திருந்தாங்க. ஈவன் ஈரானும் இதிலே பங்கெடுத்திருந்தது. அதை தாண்டி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 28 நாடுகளும் இதிலே பங்கெடுத்திருந்தார்கள். அதை தாண்டி 17 மேலதிகமான நாடுகளும் இந்த விவகாரத்தில் பங்கெடுத்திருந்தார்கள். நீங்க 28 ஐரோப்பிய நாடுகள், 22
22 அரபு லீக் நாடுகள் என்று எடுத்துக்கிட்டாலே 50 நாடுகள், மேலதிகமாக 17 நாடுகள், 67 நாடுகள் இந்த அமர்விலே மொத்தமாக பங்கெடுத்திருந்தன. இந்த அமர்வில் எட்டப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள்ல மிக முக்கியமான தீர்மானங்கள் என்னன்னு கேட்டா, 15 மாதங்களுக்குள்ளாக ஒரு இறையாண்மை கொண்ட பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கான விரைவான காலக்கெடு கொண்ட ஒரு வரைபடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். 15 மாதங்கள் என்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களுக்கு உள்ளாக, ஒரு வருடமும் 3 மாதங்களுக்கு உள்ளாக இறையாண்மை கொண்ட ஒரு பாலஸ்தீன அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறார்கள். முதல்ல நீங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா, 20 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இப்படியான ஒரு தீர்மானத்தை இதே அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து லெபனானுடைய விவகாரம், இந்த ஹிஸ்புல்லாஹ்வுடைய விவகாரம் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்தாங்க. நடைமுறைக்கு வரவில்லை. ஆனா இப்பவும் அதே மாதிரி ஒரு காப்பி பேஸ்ட் அங்க இருக்கிறத கட் பண்ணி இங்க கொண்டு பேஸ்ட் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது, செய்திருக்கிறார்கள். இதை தாண்டி 2 நாடுகள் தீர்வுக்கான உலகளாவிய உத்வேகத்தை இது மீட்டெடுத்திருக்கிறது என்று இந்த மன்றம் நேற்றைய தினம் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் பங்கெடுத்த நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி அறிக்கையில் இருக்கக்கூடிய மேலதிகமான முக்கியமான செய்திகள் என்னன்னா, யுத்தம், ஆக்கிரமிப்பு, அதே போன்று இடப்பெயர்ச்சி ஆகியவை அமைதியை எப்போதும் கொண்டு வராது. இந்த மாதிரி காசா மேல அட்டாக் பண்றது, ஆக்கிரமிக்கிறது, இதனால அமைதி ஏற்படாது அப்படின்னு இருக்காங்க. இது என்னன்னா ஒரு ஹுத்பா மாதிரி, ஒரு ஜும்மா நடத்தி இருக்காங்க நினைச்சுக்கிறீங்க. இப்படி இப்படி குறிப்பெடுத்து வந்து பேசி இருக்கிற மாதிரி தெரியுது. அதற்கடுத்ததாக பாலஸ்தீனர்கள், அதே போன்று இஸ்ரேலியர்கள் இந்த 2 தரப்பினுடைய அபிலாஷைகளையும் அவர்களுடைய உரிமைகளையும் பூர்த்தி செய்வதற்கான ஒரே சாத்தியமான பாதை 2 நாடுகளை உருவாக்குவதுதான். உலகம் முழுக்க இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அறிக்கைன்னு திரும்பவும் கொண்டாந்து இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அரசியல், பாதுகாப்பு, சட்டம், மனிதாபிமானம், பொருளாதார தூண்களை உள்ளடக்கிய ஒரு விரிவான கட்டமைப்பை நாங்கள் கோருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேல நான் சொன்ன அரசியல், பொருளாதார இதெல்லாம் சேர்த்து ஒரு விரிவான கட்டமைப்பு வேணும் அப்படின்னு இருக்கிறாங்க. பாலஸ்தீன அதிகார சபையின் கீழ் காசாவில் ஒரு இடைக்கால நிர்வாக குழுவை உடனடியாக நிறுவ வேண்டும் அப்படின்னு இருக்கிறாங்க. காசாவில் இடைக்கால நிர்வாக குழுவை நிறுவுறதுல பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கோ பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கோ இந்த மாற்று கருத்தும் அவங்க சொல்லலை, நாங்கள் ரெடிங்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், பாலஸ்தீன அதிகார சபையின் கீழ் மஹ்மூத் அப்பாஸ் இருக்கிறானா இல்லையா, யாசர் அரபாத்துக்கு பிறகு உட்கார்ந்தவன் தான், இன்ன வரைக்கும் அவன் தான் இருக்கிறான். அவனை வச்சு தான் முழு அநியாயமும் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அங்கே வெஸ்ட் பேங்க்லேயே பல பகுதிகளை இஸ்ரேல் இடத்துல இழந்தவன் இஸ்ரேலிருந்து காசை வாங்கி, இது நான் சும்மா இஸ்ரேல்கிட்ட காசு வாங்கினா காசு வாங்க அந்த கதைக்காக சொல்லலை, இஸ்ரேல் தான் அவனுக்கு பணம் உதவி செய்கிறது, அமெரிக்கா தான் உதவி செய்கிறது, சில அரபு நாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஒரு அரசாங்கமும் பார்ப்பல, நான் தான் பாலஸ்தீனத்தில் ஜனாதிபதியும் பார்ப்பல. பாலஸ்தீனம் ஒரு நாடே இல்லைன்னும் போது எப்படி ஜனாதிபதி? பாலஸ்டைன் அத்தாரிட்டி என்கிற ஒரு அத்தாரிட்டிக்கு ஒரு பிரசிடென்ட்டாக அவர் இருக்கிறார் தவிர அவருக்கு ஒரு சென்னை மாநகராட்சி அளவுக்கு கூட பலம் கிடையாது, அல்லது கொழும்பு மாநகர சபை அளவுக்கு கூட பலம் கிடையாதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு கீழே ஒரு இடைக்கால நிர்வாக சபை வர வேண்டும் அப்படிங்கிறாங்க. அந்த தீர்மானம் என்ன, அரபு நாடுகளை பொறுத்தவரையில் அரபு நாடுகளுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரே ஆள் மஹ்மூத் அப்பாஸ், அதுக்கு தான் அந்த ஆளை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரே குரூப் இந்த அரபு நாடுகள். இந்த மாதிரி அந்த சைனா தான் இங்கே வர்றாங்க. அந்த அடிப்படையில் சொல்லிட்டு காசா பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாகும், அதே நேரத்தில் மேற்கு கரையோடு மீண்டும் அது இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கிறாங்க. அது யதார்த்தமானது தான். இவங்க சொன்னான்னு சொல்றாரு, மேற்கு கரையோடு இது இணைக்கப்படணும், காசா வேற மேற்கு கரை வேறன்னு பிரித்து வச்சிருக்கிறாங்க. ரெண்டும் சேர்ந்தா தான் பாலஸ்தீனம் என்று ஆகும். அதை தாண்டி 2 நாடுகள் தீர்வுக்கு இஸ்ரேல் பகிரங்கமாக உறுதியளிக்க வேண்டும் என்று இருக்கிறாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணணும்னா, ஆமா 2 நாடு, நாங்கள் ஒரு நாடு, பாலஸ்தீனம் ஒரு நாடுங்கிறத பகிரங்கமாக சொல்லணும் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அறிக்கையாக பார்க்க முடியும். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தூண்டுதல்கள், வன்முறைகள் அத்தனையுமே நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் பிரகடனத்தில் வலியுறுத்துகிறோம். எல்லாம் அறிக்கை தான். இந்த அறிக்கையை நீங்களும் நானும் கூட போட்டலாம், சும்மா எழுதி வாசிக்கலாம். பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடாது, நாங்கள் அறிக்கை வெளியிடுகிறோம். எத்தனை அறிக்கையா வெளியிட்டிய காலம் முழுக்க? அதை தாண்டி என்னன்னு கேட்டால், பாலஸ்தீன மக்களை கட்டாயமாக இடப்பெயர்ச்சி செய்வதை நாங்கள் நிராகரிக்கிறோம். பாலஸ்டைன் மக்களை வந்து அங்கிருந்து வெளியேற்றுறதை நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது, நாங்கள் அதை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறது. இதெல்லாம் அந்த அரசியல் கட்சிகள் தீர்மானம் நிறைவேற்றுவாங்கல்ல, அது மாதிரி புரிஞ்சுக்கிறங்க. அதனால தான் சொன்னேன், இந்த அரபிகள் எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. அதை தாண்டி காசாவில் யுத்தம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கிறாங்க. இதை கணக்கிலையும் எடுக்க மாட்டான் அவன் இஸ்ரேல்காரன்.
இதெல்லாம் நீங்களாம் யாரான்னு கேட்பான். நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு போல்டான என்ன நீங்கள் செஞ்சிட போறிய அறிக்கை தாண்டா வெளியிடுவீங்கன்ட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். அக்டோபர் 7ஆம் தேதி அன்று பாலஸ்தீன விடுதலை இராணுவம் நடத்திய தாக்குதல்கள், பொதுமக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்று இஸ்ரேல் செய்யக்கூடிய காரியங்கள் ரெண்டையுமே நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அடித்ததும் தப்பு, அதனால இஸ்ரேல் தாக்குறதும் தப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டையும் கண்டிக்கிறீல்ல. அதுக்கு பிறகு என்ன சொல்றான்னு கேட்டா, பணைய கைதிகளை பிடிப்பது என்பது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. பணைய கைதிகளை பிடிப்பது என்கிற வாசகம் வந்தா பக்கத்தில் கைதிகளாக கைது செய்வதும் என்பது சேர்ந்து வந்திருக்கணும். பணைய கைதியை பிடிச்சது யாரு? பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலுடைய பணைய கைதியை பிடிச்சிருக்காங்க. அதை கண்டிக்கிறாங்க. இஸ்ரேல் 15,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகளை கைது பண்ணிட்டு போயிருக்கிறான். அதற்குரிய வாசகம் இல்லை. என்னன்னா இதெல்லாம் எவன் பார்க்க போறான்னு சொல்லி இந்த மோட்டுத்தனமாக எழுதிய கருத்துக்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்க. அவ்வளவு வெறுப்பா இருக்கிற படிக்கும்போது அதை தாண்டி என்ன எழுதுறாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அனைத்து கைதிகளையும் விடுவிக்க வேண்டும், பணைய கைதிகள் எல்லாரையும் விடுவிக்கணுமா, அதே நேரத்தில் காசாவினுடைய கட்டுப்பாட்டையும் கைவிட வேண்டும். இந்த நிமிஷம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தில் தான் காசாவினுடைய கட்டுப்பாடு இருக்குன்னு தெரியும். இதைத்தான் இஸ்ரேலும் சொல்றான். பணைய கைதிகளை தந்துருங்க, கட்டுப்பாட்டை விட்டுருங்க, நீங்க ஓரமாக இருங்கிறான். அது அப்படியே இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அவன் சொல்றான் ஒரு கணக்கு, இந்த பயல்களும் உட்கார்ந்துக்கிட்டு காசாவில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்டா, கட்டுப்பாட்டை விட்டுவிட வேண்டும், அதை ஒன்று பணைய கைதிகளை தந்து விட வேண்டும். இதுக்கு இஸ்ரேல்காரன் பரவாயில்லையா இல்லையா? அவன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதை அப்படியே இவங்க வழிமொழிஞ்சிருக்கிறாங்க. அதை தாண்டி அனைத்து ஆயுதங்களும் பாலஸ்தீன பாதுகாப்பு படைகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போய் இந்த மஹமூத் அப்பாஸ் இருக்கானா இல்லையா, இஸ்ரேல் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு இந்த அரபு நாடுகிட்டையும் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி மக்கள் எத்தனை பேர் செத்து மடிஞ்சாலும் பரவாயில்லை, ஜெருசலம் நாசமாக போனாலும் பரவாயில்லை, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நீங்கள் போய் தல்முதிக்கு ஓதினாலும் பாரு, என்ன ஒரு எதை நீங்கள் பண்ணாலும் பரவாயில்லை, காசாவில் எத்தனை லட்சம் பேர் செத்து போனாலும் பரவாயில்லை, எனக்கு சாப்பாடு கிடைக்குதா, நான் சாப்பிடுவேன், தூங்குவேன், எழும்புவேன், கேட்டால் நான் தான் பலஸ்டைன் ஒத்தோரிட்டியில் தலைவர் என்று சொல்லுவேன் சொல்லி இந்த கையாலாகாத ஒரு பொம்மை இருக்குதா இல்லையா, இந்த பொம்மையிட கீழே கொஞ்சம் பேர் ராணுவம் பேரில் அவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொண்டு இந்தாங்க எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு முடிவை இவங்க அறிவிக்கிறாங்கன்னு பாருங்க. எவ்வளவு கேவலமான ஆக்கள். காசாவுக்குள்ள நீ போய் போராடவும் மாட்டேன், காசா மக்களுக்காக சவுதி ராணுவம் அனுப்பாது, கத்தார் அனுப்பாது, குவைத் அனுப்பாது, ஜோர்தான் அனுப்பாது, ஈஜிப்ட் அனுப்பாது, டர்க்கி அனுப்பாது, எவனும் அனுப்ப மாட்டான். காசா மக்களை பாதுகாக்கிறதுக்கு ராணுவத்தை அனுப்ப மாட்டீங்க, ஆயுதத்தை கொடுக்க மாட்டீங்க, அதை வேற எதையுமே கொடுக்க மாட்டீங்க. ஈவன் உணவு கூட கொடுக்கறதுக்கு துப்பில்லாத லெவலில் தான் நீங்க இருக்கிறீங்க. எப்பயாவது இஸ்ரேல்காரன் சொன்னான்னு சொல்லி போய் ஏர் ட்ரூப் பண்ணிக்கிட்டு வருவீங்க. இதை செய்யக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நீங்கள் ஆயுதத்தை கொடுத்து விட வேண்டும், சரணடைந்து விட வேண்டும், அதே மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டா பாலஸ்தீனத்துடைய கண்ட்ரோலை கொடுத்துடணும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யணும், நாங்கள் விரல் சூப்பிக்கிட்டு இருக்கணும், இந்த மாதிரி சொல்ல வர்றீங்களா? அப்போ இந்த இவ்வளவு கொடூரமான ஒரு அறிவிப்புன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு பிறகு சொல்றாங்க, பட்டினியை ஒரு போர் முறையாக பயன்படுத்துவதை ஆவணம் கண்டிக்கிறது, அதே மாதிரி காசாவுக்கு மனிதாபிமான இதெல்லாம் சொல்றதுதான். இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை போட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தினுடைய ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸின் ஒரு வருடத்துக்குள்ளாக தேர்தலை நடத்துவதற்கான உறுதிமொழியையும் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். நீங்க ஆயுதத்தை கொடுத்துறனு, அதே மாதிரி கண்ட்ரோலை கொடுத்துறனு, நீங்கள் அப்படி ஒதுங்கி நின்றனு, நாங்கள் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் நடத்துவோம், அதில் நீங்கள் போட்டி போடவும் கூடாது, நாங்கள் ஒரு இது இந்த பொம்மைக்கு ஏற்ற மாதிரி சில பொம்மைகளை தெரிவு செய்வோம், அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருந்துக்கிறோன்னு நீங்கள். அப்போ செத்த மக்களுக்கு என்ன தீர்வு, இழந்த இடங்களுக்கு என்ன தீர்வு? ஒன்றுமில்லை. இந்த மாதிரி ஒரு அறிக்கையை போட்டு பாலஸ்தீன அதிகார சபையின் கீழ் ஒரு அதிகாரம் ஒரு ஆயுதம் என்கிற கொள்கை வலியுறுத்தப்பட வேண்டும். ஒரே அதிகாரம், ஒரே ஆயுதம், நாங்கள் தான் போலீஸ், நாங்கள் தான் ஆளுவோம், நீங்கள் அப்படி சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுறதுக்கு துப்பில்லாத குரூப் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. வெளியிட்டு விட்டு முழுவதுமாக அதுக்கு பிறகு பிரான்சினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் ப்ரோட் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த மாநாடு கடுமையான ஆபத்தில் இருந்த 2 நாடு என்கிற கொள்கையை மீட்டெடுத்திருக்கிறது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சவுதியினுடைய பட்டத்து இளவரசரும் வெளியுறவு அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஃபைசல் பின் ஃபர்ஹான் செய்தியை சொல்ற நேரத்தில் இறுதி ஆவணத்தை செயல்படுத்தக்கூடிய வரைபடம் இதுதான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். இதுதான், இதை விட ஒரு பெட்டர் ஒப்பீனியன் கிடையாது. எனவே இதைத்தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதைத்தான் செய்யணும்னா இவ்வளோ பெரிய யுத்தமே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கள் நாடு எங்களுக்கு வேணும், நீங்கள் ஒருத்தரும் விளையாடி பரவாயில்ல, அல்லாஹ் இருக்கிறான் எங்களோட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை இவங்க பண்ண போகிறாங்கிறத மட்டும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு துரோகம் செய்கிற கூட்டம் கொண்டு வர இந்த தீர்மானத்தை எவனாவது ஏற்றுக்குருவானா? இதை மீறி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதை ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது.
கிடையாது. ஏன்னா அவங்க தான் அவங்க நாட்டை முடிவெடுக்கணும். ஆனால் அப்படி ஒரு முடிவுக்கு அவங்க போகிறதாக இருந்தால் இதுக்கு முன்னாடியே பல முறையே போயிருப்பாங்க. அவங்க பிடிச்சு நிற்கிறது எங்கள் நாடு எங்களுக்கு வேணுங்கிறதுனால தான் எந்த ஒரு போராட்ட அமைப்பும் இப்படி ஒரு பிடிப்போட நின்னதாக நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இவ்வளவு நடந்தும் அவங்க பிடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அவங்கள தோக்கடிக்க முடியலை, அவங்களை இல்லாமலாக்க முடியலை. அதனால தான் அரபு நாடுகளை வச்சு இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம், நாங்கள் உங்களை பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க தயார் அப்படின்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஆயுதத்தெல்லாம் போட்டு நீங்கள் அப்படி ஓரமாக நின்றுக்கிறீங்க. நாங்கள் அப்படி ஒரு இராணுவமே இல்லாத ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு நாடு டம்மி பீஸுகளை உண்டாக்கிட்டு நாளைக்கு இதே மாதிரி இஸ்ரேல் வந்து அடித்தா எவன்டா எதிர்த்து நிற்பான்? கேள்வி கேட்கறதுக்கு யாரா இருப்பான்? இஸ்ரேல் வந்து செய்கிற அநியாயத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அத்தனை பேருமே அடி வாங்கிட்டு இருக்கணுமா இல்லையா? அதைத்தான் செய்ய வைக்க பார்க்குறாங்க. எனவே இந்த தீர்மானம் சுருட்டி குப்பலை போட்டு தீ வைக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே நேரம் செப்டம்பரில் என்ன நடக்குதுங்கிறத செப்டம்பரில் பார்த்துக்கிறோம். அது நமக்கு தெரியும். செப்டம்பர் மாதம் கனடாவும் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் என்று அறிவிச்சிருந்தாங்க. அந்த நிபந்தனைகள்லாம் தனி வீடியோவாக இன்னைக்கு ரஸ்மின் டாக்ஸ்லையும் தனியாக போட்டுக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பிரித்தானியா என்ன சொன்னது என்பதையும் தனியாக போட்டுக்கிறோம். பிரான்ஸ் என்ன செய்தது என்பதையும் தனியாகவும் போட்டுக்கிறோம். அதை தாண்டி இன்றைக்கு கனடாவினுடைய இந்த அறிவிப்பு வந்ததற்கு பிறகு இஸ்ரேலுடைய ஐநாவுக்கான தூதர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா எங்களோட இருக்கிற வரைக்கும் எத்தனை பேர் நீங்க பாலஸ்தீனை ஆதரிச்சாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். எவ்வளவு திமிர் இருந்தால் இதை பேசியிருப்பான். அப்போ அமெரிக்கா எங்களோட இருக்குது, அரபு லீக் சொன்னா என்ன சொல்லலாட்டி என்ன, இந்த அரபிகள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு அறிவிப்பை போட்டா என்ன போடலாட்டி என்னன்னு அவன் இருக்கும்போது ஆயுதத்தையும் கீழே வச்சிருங்க, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம்னா அமெரிக்காவும் சேர்ந்து பலஸ்டைன் தனிநாடு நாங்கள் எல்லாருமே உலகமே ஒப்புக்கொள்கிறோம், ஐநாவில் தீர்மானம் வருது அப்படின்னு வந்துட்டா அரபு நாடுகள் சொல்கிற மாதிரி கூட கேட்டுட்டு போனால் பிரச்சனை இல்லை தானே? சரி, எவனாவது இருந்துட்டு போ, எவனாவது பாதுகாப்பு படையிற, எவனாவது ஆயுதத்தை வச்சுக்க, சுதந்திர நாடாயிடுச்சு, நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோமே என்று போயிடுவாங்களே. அதுவும் இல்லை இதுவும் இல்லை. இரண்டாம் கட்ட நிலையில் கொண்டு வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஜெர்மனுடைய வெளியுறவு அமைச்சர் இன்றைக்கு பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிப்பது உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பு விடுத்திருக்கிறாரு. இந்த அறிவிப்பு வெளியானத்தோட இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென் கிவிர் இன்றைக்கு பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஹோலோகாஸ்டுக்கு 80 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெர்மன் மீண்டும் நாஜிக்களை ஆதரிக்க ஆரம்பித்திருக்கிறதுங்கிறார். ஜெர்மனுடைய நாஜி படை இருந்தா, ஹிட்லருடைய படை இருந்துச்சா இல்லையா, அவங்க யூதர்களை அழிச்சது ஹோலோகாஸ்ட்னு சொல்லுவாங்க. இது நடந்து 80 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே ஹிட்லருடைய படையை நீங்க ஆதரிக்க போறீங்க, யூதர்களை கொல்றவங்களை ஆதரிக்க போறீங்க அப்படிங்கிறார். அத பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஹிட்லருக்கு நிகரானவங்க, அப்ப நீ செய்யறதுக்கு பேர் என்னடாங்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 24 மணி நேரங்களுக்குள்ளாக 111 அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 648 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் மீண்டும் இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய அன்சாருல்லா படைப்பிரிவு 3 தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கிறது. 5 ட்ரோன்கள் மூலமாக 3 கட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், இன்றைய தினத்தில் இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய மேஜர் ஜெனரல் கியோரா ஐலாண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு அறிக்கையும் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல நம்ம புரியலாம் இந்த அரபு நாடுகள் ஏன் துடிக்கிறான், அதே நேரத்தில் யூரோப்பு ஏன் துடிக்கிறான், அமெரிக்கா ஏன் துடிக்கிறாங்கிறதெல்லாம் விளங்கிடும். அதுல அவர் கூட என்ன சொல்றாருன்னு கேட்டா, நெத்தன்யாஹுனுடைய காசா யுத்தம் என்பது தோல்வி அடைந்ததாக அமெரிக்காவை முடிவெடுத்துட்டாங்க. காசாவில் நெத்தன்யாஹு தோத்துட்டாரு, நெத்தன்யாஹுனுடைய இந்த திட்டம் வெற்றி பெறவில்லை, அமெரிக்காவுக்கே இது பெரிய இலக்காக மாறிவிட்டது என்று அமெரிக்கா முடிவெடுத்திருக்கிறது. எனவே காசாவில் எந்த வெற்றியும் இனிமேல் நமக்கு கிடைக்காது. கேள்வி என்னன்னு சொன்னா, வெற்றியே கிடைக்காத இந்த யுத்தத்திற்காக நம்ம ஏன் விலை கொடுத்துக்கிட்டு இருக்கணும்ங்கிறதா நம்முடைய கேள்வி என்று சொல்லி அவர்களுடைய ரிசர்வ் படையினுடைய மேஜர் ஜெனரலே சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய செய்தி வெளியா இருக்கு. எனவே காசாவில் இஸ்ரேல் தோத்துடுச்சு, தோத்ததை ஒப்புக்கொள்ள முடியாம தான் எப்படியாவது யுத்தம் பண்ணி பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அடக்க முடியல. இப்படி அரபு நாட்டை வச்சு நெருக்கி பார்ப்போம், அமெரிக்காவை வச்சு நெருக்கி பார்ப்போம், பிரான்ஸை வச்சு சொல்லி பார்ப்போம், எதையாவது பண்றாங்கிறது திட்ட தெளிவாக தெரிகிறது. இதை விட்டால் வேறு நிலை இல்லை என்பதில் மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கிறார்கள். முடிச்சுட்டு தான் இதை விடுறது, இனிமேல் உங்களுக்கு தர முடியாதான் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இதே நேரத்தில் இன்றைக்கு காசா தொடர்பாக, காசாவுடைய யுத்தம் தொடர்பாக இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் ஒல்மர்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவரும் என்ன சொல்றாருன்னா, காசா யுத்தம் என்பது சட்ட விரோதமானது, நெத்தன்யாஹு தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களால் இந்த யுத்தத்தை செய்து நம்மளை பெரிய அழிவுக்கு தள்ளிட்டாரு, நம்ம தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறத அவரும் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான்
இன்றைக்கும் கான் யூனிஸ் பகுதிகளிலையும் அதே போன்று கான் யூனிஸினுடைய தெற்கு பகுதிகளிலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு 4 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். 4 தாக்குதல்களில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும், எத்தனை பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகவில்லை. இப்படி ஒரு தாக்குதலையும் இன்றைக்கு அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ராணுவத்தை சேர்ந்த ஒருவன் இன்றைக்கும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். 300 நாளுக்கு மேல அவன் காசாவில் பணியில் இருந்தானா அந்த மன அழுத்தம் தாங்காம செத்திருக்கிறான்ங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 7 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ஹரேட் செய்தித்தளம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே ஒரு மாதத்துக்குள்ளாக 7 பேர் தற்கொலை செய்துக்கிறாங்க என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஆனால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் கெத்தாக அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் வெற்றியை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறார்கள். அரபு நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு நலவு செய்யாட்டியும் பரவாயில்லை, கெடுதி செய்யாமல் இருந்தால் போதும். செப்டம்பரில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போகிறோம் என்கிற ஒரு கதையாடலை உண்டாக்கி இருக்கிற அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட இந்த முன்னோட்டத்தில் அரபு நாடுகளுடைய இந்த அறிவிப்பு, அரபு நாடுகளுடைய அரப் லீகே 22 நாடுகளும் அதில் இருக்கிறாங்க. அவன் நல்லம் இவன் நல்லம் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. அத்தனை பேருமே இதில் இருந்து அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் என்ன கவனிக்கணும்னு சொன்னால் இந்த தீர்மானத்தில் இதை சொல்லும்போது சில பேருக்கு தாங்க முடியாமல் போயிடும். என்னன்னா நம்ம நேற்று இன்றைக்கு நாளைக்கு எப்பயுமே அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் சொன்னா கேட்போம், அவனுடைய தூதர் சொன்னா கேட்போம். இந்த சுன்னா பிரிவில் தான் நம்ம இருக்கிறோம். ஈரானை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய கொள்கையை வைத்து எப்பொழுதுமே அவங்க எப்படிப்பட்டவங்க, அவன் என்ன நலவு செஞ்சா கூட அதை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. இந்த யுத்தத்தில் அவன் தான் களத்தில் நிற்கிறான். இஸ்ரேலோட 12 நாள் யுத்தமே பண்ணியிருக்கிறான். இந்த அரப் லீகினுடைய இந்த நடத்தப்பட்ட நியூயார்க் மாநாட்டில் மிக தெளிவாக என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய வகிபாகத்தை விடவே முடியாது, அவங்க இருக்கணும்ன்றாங்க. அவங்க மட்டும்தான் சொன்னாங்க அவங்க களத்தில் இருக்கணும், அவங்களை விட்டுவிட்டு என்ன பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக ஈரான் கேள்வி எழுப்பி இருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே பாராட்டுக்குரியது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோம்.